Hey guys, welcome back. இன்னைக்கு ஒரு படத்துடைய டீசருக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ. என்னடா ஜியோ அப்படின்னா JIO, ஜாலியா இருந்த ஒருத்தன். படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMS, வாசங்கீர பாஸ்கரன், இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கொடுத்த நம்ம ராஜேஷ் M அவர் தான். பட் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி ஹிட்டு கொடுத்தவர். அதுக்கப்புறம் நிறையா படம் பண்ணார். ஜிவி பிரகாஷை வச்சு படம் பண்ணார், நிறையா பேரை வச்சு படம் பண்ணி பார்த்தாரு. எதுவுமே அவருக்கு பெருசாக கை கொடுக்கல. ஆல் இன் ஆல், அழகராஜா அப்படி இப்படின்னு எல்லாமே அடுத்தடுத்தா இப்போ வரைக்குமே ஃப்ளாப்பாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு 2-3 ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரிசையாக ஃப்ளாப் கொடுத்தாலும் அவருக்கு இன்னமுமே அவர் அடுத்த படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்துகிட்டு தான் இருக்குது. அந்த வரிசையில் பல ஃப்ளாப்புக்கு அப்புறம் இப்போ ஜீவா, தலைவர் தம்பி தலைமையிலுங்கிற ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் ஜீவாவோட படம் தான் இது. அவர் SMSக்கு அப்புறம் இவரோட சேர்றாரு. ஜாலியாக இருந்த ஒருத்தன். யூஸ்வலாக இந்த டைரக்டர் அப்படின்னா ஹீரோவும் காமெடியன் தான் மெயினாக இருப்பாங்க. அதில் யார் இருப்பாங்க? ஆர்யாவும் இருந்தால் சந்தானம் இருப்பாரு. ஹீரோ மாறினாலும் சந்தானம் இருந்துகிட்டே இருப்பார். சந்தானம் தான் ராஜேஷுக்கு லக்கி சாம். இப்போ சந்தானம் வந்து நான் நடித்தா ஹீரோ தாங்கிற மாதிரி போயிட்டாரு. அப்போ இதுக்கு யாரை போடலாம் அப்படின்ட்டு நம்ம ராஜேஷ் செலக்ட் பண்ணியிருக்கும் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சந்தானம் யாரு தெரியுமா? நம்ம சுதாகர் அண்ணே. பரிதாபங்கள் சுதாகர். ஸோ அவரும் ஜீவாவும் சேர்ந்து பண்ணுற ஒரு படம். ஸோ நான் முக்கியமாக சுதாகர் அண்ணனை பார்க்குறதுக்காக தான் இந்த டீசருக்கே ரியாக்ஷனை போடுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ சுதாகர் அண்ணனுக்கு இதயம் முரளி அப்புறம் இதுன்னு இப்போ பேக் டு பேக் படங்கள் வரப்போகுது. நான் இதில் வாசித்தேன் சுதாகர்னு. ஆனால் இவருன்னு நெக்ஸ்ட் வந்து டைட்டில் சுதாகரை பார்த்துட்டு எந்த சுதாகர் அது வேற சுதாகர் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கல. ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா ப்ரொடியூசர் தான், டத்தோ மாலி. அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்க ப்ரொடக்ஷனில் ஜாலியாக இருந்த ஒருத்தன் படத்தோட டீசர் பார்க்க போகிறோம். டீசர் பார்க்கும்போதே அந்த காமெடியை வச்சு அதில் ஏதாவது காமெடி சீன்ஸ் வரும்போது நம்ம கெஸ் பண்ணலாம் ராஜேஷ் வந்து பேக் டு ஃபார்மா இல்லை என்ன ஏதுங்கிறத இப்போ நம்ம டீசரை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். சரி வாங்க, இது ஒரு 1.5 நிமிஷம் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். எனக்கா வச்சு போடு போடு போடு. ஏய் நீங்க 3 பேர் என்ன கல்யாணம் பண்ணீங்களா? அது சாரி சாரி. இந்த பாட்டுலாம் நிறுத்த சொல்றேன். என்னாச்சு உனக்கு தான் தெரியல, எனக்கு இந்த அரசியல் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல மாமா. நான் காமன் மேனாவே இருந்துட்டு போயிடுறேன் மாமா. மச்சி ஒரு காலத்துல பொண்ண மாதிரியே கல்யாணத்துக்கு போட்ட மண்டபத்துக்கு போனவர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட டாரிங்கான சிஎம். வாய் போகும்போது வேணாம் சொல்லக்கூடாது, வாய் போட்டுக்கணும். மியூசிக் பாட்ட போடுறா. மச்சி ஏன் சீட்டு ஓடு ஓடு ஓடு. ஓஜி ஜீவா சீட்டு கிடைச்சிருச்சு. ஏய் பல்லவி, நான் காட்டுறேன்டி, நான் காட்டுறேன். உண்மையிலே நான் எவ்வளவு பெரிய லோக்கல்னு காட்டுறேன். ஓ சிஎம்மோட பர்த்டே வருதுல்ல, அதையும் சேர்த்து விஷ் பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கும் போல. நான் டீசர்ல வந்து அந்த மல்டிபிள் கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு டீசர் மாதிரின்னு பார்த்தா இவங்க ஒரு இன்ட்ரோ மாதிரி ஒரு சின்ன சீனை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் சுதாகரனை பார்க்குறோமா, அதுவும் பெரிய ரோலில் பார்க்குறோமா, கொஞ்சம் புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. படம் ஃபுல்லாக பார்த்து முடியும் போது நமக்கு அது பழகிருச்சு அப்படின்னா சக்ஸஸ் தான். அந்த இதை பார்க்கும்போது எனக்கு சிவா மனசுல சக்தி ஞாபகம் தான் வந்து வாந்தி எடுக்க போவார்ல, பழைய ஆளை பார்க்குற மாதிரி அந்த ஓஜி ஜீவாங்கிற மாதிரி அது பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. பட் ஸ்டோரி தான் இந்த டீசரை வச்சு பார்க்கும்போது இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கோங்கிற மாதிரி தானே ஏதோ சொல்லுவாரு. ஸோ அந்த கல்யாணத்தை நிறுத்த போறது தான் ஒரு கல் ஒரு கண்ணாடியா. அதோட ஸ்டோரியுமே ஸ்டார்டிங்கில் ஃப்ரெண்டும் அவரும் சேர்ந்து அந்த காரை எடுத்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்த தான் போவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் தான் பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த காலகட்டத்தில் வந்த ராஜேஷோட படங்களில், அந்த காலகட்டத்தில் வந்த படங்களில் இருந்த காமெடியை ரசிக்கிற தன்மையும் இப்போ ரசனையும் நிறையா சேஞ்ச் ஆகி போச்சு. அப்போ இருக்கிற அந்த ஒரு விதமான காமெடி வந்து இப்போ செட் ஆகாது. இப்போ காமெடி வந்து கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த இதை மீட்டரை அவர் பிடிச்சிட்டாருன்னா சக்ஸஸ் தான். நான் ஃபுல்லாக சுதாகரனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாக அந்த ஹீரோவோடைய அந்த சந்தானம் வர்ற மாதிரியே இவரும் ஃபுல்லாக வருவார். ஸோ எப்படி ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், 1.5 நிமிஷம் வீடியோ தான். ஸோ டக்குன்னு முடிஞ்சிருச்சு. உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.